அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் பரிசுத்த விநாயகத்தினாலும் வந்திருக்கும் தகப்பனே, வாலிபர்கள் மத்தியில உம்முடைய வார்த்தையை பேசும்படியாக என்னை நீ தகுதிப்படுத்தின கிருபைகளுக்காய் நன்றி. இன்னும் தகுதிப்படுத்து, இன்னும் பரிசுத்தமாக்குங்க. உடைய பட்டயமாய் உம்முடைய வார்த்தை இடத்துல இருந்து வர கிருபை தான். தூரு வாக்கா தால் அமனாரா வாக்கலா, கார் மேல் மலை மேல் உம்முடைய அக்கினி இறங்கினது போல தகப்பனே, ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த அக்கினி பிரத்யட்சமாய் இறங்கும்படியாக செபிக்கிறேன். தூர் ஆக்கா லாமா நாக்கா ராபா லாக்கா ராபா, அந்த விறகுகள் பற்றி பிடித்து எரிந்தது போல அப்பா உமக்காய் நாங்கள் எரிய எங்களுக்கு உதவி செய்ய. எங்களுடைய வாழ்க்கையின் சோதனைகளின் காலகட்டத்துல அப்பா உம்முடைய வழிகளில் நடக்க எங்களை நாங்கள் சரணடைய செய்கிறோம் பிதாவே. எங்களுடைய சித்தத்தை அல்ல, உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை வணைவீராக அப்பா. இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி நாங்கள் பார்க்கிற ஒவ்வொரு தருணத்திலும், ஒவ்வொரு நேரத்திலையும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தகப்பனே உம்முடைய ஆவியானவருடைய அக்கினியை தெளிவாய் எங்கள் கண்கள் பார்க்கும்படியாக, கர்த்தருடைய அபிஷேகத்தின் நிழலை நாங்கள் பார்க்கும்படியாக தாரா பா காலா பா மேக ஸ்தம்பத்துக்குள்ள நாங்கள் ஒளிந்து கொண்டு இருக்கணும். நீக்கே ராத்து ரூபால் அதான் நம்ம ராத்து ரெமின் எல்லாரா பலாக்கராபா மோசேவை போல உம்முடைய அந்த வீட்டுல உண்மை உள்ளவனாய் காணப்பட உதவி செய்யுங்க. 4 ரதே 400 ரூபா 400 ரூபால் அராது நீமி கல்லது ரபா நீ நீக்கிலுகு ரபா. அநேக அக்கினி பந்தங்கள் எழும்பி கொண்டிருக்கிறது. அநேக அக்கினி பந்தங்கள் கர்த்தருக்காக எழும்பி கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு அறுவடையை கொடுக்க போகிறார். ரீபா லா ராபா நீ தோ ரூபா நா ரூபா கதல் அபர கலபா நீ நா ரா தோ லோபோ ரோபோ. கர்த்தருடைய அபிஷேகத்தின் தூ ராபா கலா கூறுகள் ஈமா ரகலபா நோ துரோபா முளைத்து எழும்புகிறது. நீரை கலபா கிளைகள் முளைத்து எழும்புகிறது. நீமிரு பெதுரு பல கதரபா. இயேசு கிறிஸ்து அக்கினி ஒவ்வொருவர் மேலேயும் வந்து தங்கட்டும். இன்றைக்கே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத ஒவ்வொருவர் மேலேயும் கர்த்தருடைய அபிஷேகம் பிரத்யட்சமாய் வந்து இறங்கட்டும் பிதாவே. ஆலயம் தகுதி ஆக்கப்பட்டு தகப்பனே ஆயத்தமாக்கப்பட்டு மோசேவும் ஆரோனும் நின்று கொண்டு இருக்கிற அந்த தருணத்தில் கர்த்தருடைய மகிமை வந்து இறங்கினதே. நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. தால ருதோ நுருபா தரபலா நீதி லீரி தூரோ பலாக ரபா நத்தர பலக துரோப லகர பல பதரகலபா. கழுவப்பட்டவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் உம்முடைய மேஜையில நாங்கள் வர, உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் வர, உடைய கிருபாசனத்திற்கு வர எங்களை தகுதிப்படுத்துவீராக. சித்தம் செய்ய எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் அன்பின் திருக்கரத்துல சமர்ப்பிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசஸ்தலம். இந்த வாசஸ்தலத்திற்கு அந்த பேர் ஏன் கொடுக்கப்படுதுன்னா, வாசிங்க ஏதாவது ஒரு வசனம் வாசஸ்தலம் அப்படின்னு சொல்லப்பட்ட எக்ஸோடஸ் சாப்டர் 40. நேத்து ஒரு வசனம் வாசிக்கலாம். அது வசனம் கர்த்தருடைய மகிமை வந்து இறங்குச்சு. அப்போ வந்து மோசேவால உள்ள போகும். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை யாத்ராகமம் 40:34. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் ஒரு நிமிஷம் மறுபடியும் வாசிங்க, கொஞ்சம் பொறுமையா வாசிங்க. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. ஒரு மேகம் அதின் மேல் தங்கி, அல்லது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. மேகம் வருகிற வரைக்கும் அந்த கூடாரத்தின் பேர் என்ன? ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்புன்னா என்ன? இதை ஆசரிக்க வேண்டும். பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். ஓகே, ஒரு ரிச்சுவலை நம்ம பண்றோம் இல்லையா? ஒரு ஒர்க்கை நம்ம பண்றோம், ஒரு கிரியையை நம்ம பண்றோம். இது எப்போ வரைக்கும் ஆசரிப்பு கூடாரமாவே இருக்குது? மேகம் வருகிற வரைக்கும் அது ஆசரிப்பு கூடாரம் தான். ஆனா ஒன்ஸ் ஹோலி ஸ்பிரிட் மேகம் வந்த பிறகு இட் இஸ் நோ லாங்கர் ஆசரிப்பு கூடாரம், இட் இஸ் வாசஸ்தலம். அல்லேலூயா. அந்த ஒரு வசனத்துல எவ்வளவு பெரிய ரெவலேஷன் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த வசனம், மேகம் வந்து தங்கின பிறகு அந்த இடத்திற்கு பேர் என்ன சொல்றாங்க? இப்போ வாசிமா, கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பினது, அப்படிதானே வரும். ஆனா வாசஸ்தலத்தை சோ நல்லா கவனிங்க. நாம்
எத்தனை காரியம், எத்தனை ஊழியம் வேணா பண்ணலாம். தேவனுக்கு இது பிரியம், தேவனுக்கு அது பிரியம்னு சொல்லிட்டு எவ்வளவு காரியங்களை கூட பண்ணலாம். எவ்ரிதிங் இஸ் ஜஸ்ட் அ ஆசரிப்பு. ஓகேவா? ஆசரிப்பு கூடாரம் மகிமை இல்லாத ஒரு கூடாரம், ஆவி இல்லாத ஒரு கூடாரம். கர்த்தருடைய மகிமை இல்லாத ஒரு கூடாரம். என்னது? ஆசரிப்பு கூடாரம். அதுல என்ன நடக்கும்? அனுதின பலிகள் நடக்கும். அனுதின ஆசாரியர்கள் இருந்து வேலை செய்வாங்க. கூடாரத்தை அனுதினம் கழுவி கழுவி சுத்திகரிப்பாங்க. அந்த ஆசாரியர்கள்லாம் தங்களை கழுவிப்பாங்க. எல்லாம் இதெல்லாம் கரெக்டா நடக்குது. ஆனா ஆவி இல்லாத ஒரு கூடாரம் வெறும் ஆசரிப்பு கூடாரம் தான் இருக்கு. இன்னைக்கு அநேக சர்ச் வந்து வெறும் ஆசரிப்பு கூடாரம் தான் இருக்கு. தேவனுடைய வாசஸ்தலமாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்றீங்களா? தேவன் எப்ப வாசம் பண்ணுவாரு? யாத்திராகமம் 25:8 வசிப்போம். யாத்திராகமம் 25:8. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஸ்தலத்தை உண்டாக்குவாராகன்னு சொன்னாரா? பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார். நல்லா கவனிங்க. ரிச்சர்ட், வெரி குட், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஓகே, ஆசரிப்பு கூடாரம் எப்பொழுது வாசஸ்தலமாய் மாறுகிறது? கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் மகிமையில் இறங்கும் போது அது வாசஸ்தலமாய் மாறுகிறது. ஓகே, கர்த்தர் வாசம் பண்ணணும்னா அந்த ஸ்தலம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பழைய ஏற்பாடுல இல்லாத ஒரு பிரிவிலேஜ் புதிய ஏற்பாடு ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். பழைய ஏற்பாடுல தேவனுடைய மக்களுக்கு இல்லாத ஒரு பிரிவிலேஜ் புதிய ஏற்பாடு ஆகிய சபைக்கு, கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தர் ஒண்ணு கொடுத்தார். என்ன கொடுத்தார் தெரியுமா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 கொரிந்தியர் 6:17. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தரோடு இசைந்து இருக்கிற ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாரு அப்படின்னா 19வது வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும். ஒரே நிமிஷம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும். இப்போ இந்த டாபர்நாக்கிள் வந்து மனிதனுடைய அந்த பிரகாரம் வந்து மனிதனுடைய சரீரத்தை குறிக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? சரி, புதுசா 2 பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு பிக்சர் காட்டலன்னா புரியாது, ஒன்னும் புரியாது. டாபர்நாக்கிள்னா என்னதுன்னா அப்படின்னு கேட்பாங்க. கரெக்டா? சோ அந்த மாதிரி டவுட்ஃபுல்லா நம்ம வைக்க கூடாது. ஷேர் பண்ணுங்க ஸ்கிரீன். இதுதான் டாபர்நாக்கிள். சரியா? மோசஸ் கிட்ட கடவுள் வந்து ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்து இஸ்ரவேல் ஜனங்க மத்தியில நான் வந்து மேகஸ்தம்பத்துல, யாரு இந்த படத்தை போட்டான்னு தெரியல, இந்த மாதிரி புகஞ்சிட்டு இருக்காது, இது அக்கினியா இருக்கணும். சரியா? அதான் சில பிக்சர்ஸை நம்ம பார்க்கும்போது சம்டைம்ஸ் வந்து இப்போ நோவா த ஆர்க் அந்த மாதிரி நிறைய இப்போ ஜீசஸ் ஸ்டோரி எல்லாம் எடுக்கிறாங்களே, சோசன் சீரீஸ் நிறைய ஸ்டோரிஸ் எடுக்கிறாங்களே, ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணிடுவாங்க. ஆனா இது பிக்சரா காட்டுறதுனால மனிதர்களுடைய மைண்ட்ல நல்லா போய் பதிஞ்சிடும். ஓகே, இதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, நீங்க கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம்னு பார்த்தேன், அது வேற மாதிரி மாறுது. ஓகே, இந்த வாசஸ்தலத்தில் கர்த்தர் வந்து வாசம் பண்ணணும்னு சொன்னாரு. அல்லேலூயா. அப்போ இவர் வாசம் பண்ற வரைக்கும் this is called as just a tabernacle. Okay, but when God comes and dwells among on this tabernacle, it is called as house of God. கர்த்தருடைய வீடு, sanctuary, இங்கிலீஷ்ல sanctuary. ஓகே, தேவனுடைய ஆலயம்,
டெம்பிள் ஆஃப் காட். இப்போ இந்த டாபர்நாக்கிள்ல 3 பகுதிகள் இருக்கிறது இல்லையா? ஒரு பகுதி வந்து மோஸ்ட் ஹோலி ரூம், அடுத்தது ஹோலி ரூம், அடுத்தது அவுட்டர் கோர்ட். சரியா? இது மனிதனுக்கு அப்படியே ரிலேட் ஆகும், ரெப்ரசன்ட். எப்படி ரெப்ரசன்ட் பண்ணும்? மோஸ்ட் ஹோலி ரூம் வந்து மனிதனுடைய ஆவியை குறிக்கும், ஹோலி ரூம் வந்து மனிதனுடைய ஆத்மாவை குறிக்கும், வெளியில வந்து மனிதனுடைய சரீரத்தை. நல்லா கவனிங்க, தேவன் மோஸ்ட் ஹோலி ரூம்குள்ளதான் வராரு. அல்லேலூயா. மோஸ்ட் ஹோலி ரூம்குள்ளதான் வராரு. ஆனா இந்த மோஸ்ட் ஹோலி ரூம் எதுக்குள்ளதான் இருக்கு? ஹோலி ரூம்குள்ள இருக்கு. இந்த ஹோலி ரூமும் மோஸ்ட் ஹோலி ரூமும் எதுக்குள்ளதான் இருக்கு? சரீரத்துக்குள்ள இருக்கு. இப்போ வாசிங்க 6:19, 1 கொரிந்தியர்ல 6:19. ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் வாசிமா. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் இந்த டாபர்நாக்கிள் ஆனது இப்படி சொல்றோம். சரியா? இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த டாபர்நாக்கிள் ஆனது யார் கொடுத்தா நமக்கு? God said. Exodus 25:8, God says, எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாகன்னு சொல்றாரு. அவருதான் வேர்ட் கொடுக்குறாரு, மோசஸ் எக்ஸிக்யூட் பண்றாரு. இந்த சரீரத்தை தேவன் தான் படைக்கிற இனிஷியல் ஸ்டெப் எடுக்கிறாரு. தேவன் தான் ஃபுல்லாவே படைக்கிறாரு. தேவனாலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாசஸ்தலம் தான் என்னது? சரீரம். அல்லேலூயா. நீங்க ஆவியா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வாசஸ்தலம் கொடுக்கப்படுகிறது. அந்த வாசஸ்தலம் தான் என்ன? சரீரம். திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஹவுஸ். இந்த ஹவுஸுக்கு போடுற இன்டீரியர் டெக்கரேஷன் என்ன, எக்ஸ்டீரியர் டெக்கரேஷன் என்ன, ஏன்ஷியன்ட் பெயிண்ட்ஸ் என்ன, just a house, that's it. Don't spend much time in this house. Okay, there is something which is very, very valuable inside living in you. That is you. That is the spirit. That is the soul. அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதுக்கு ஸ்பெண்ட் பண்றதுனால ஒரு யூஸும் கிடையாது. புரியுதா? இது ஒரு நாள் செத்து போயிடும். Do you understand? நம்மளுடைய ஆவி ஒரு நாள் சரீரத்தை விட்டு வெளியே போயிடும். ஆனா கொஞ்ச நாளைக்கு கர்த்தர் நாம் வாழும்படியாக நம்மள வந்து எங்க வைத்திருக்கிறாரு? இந்த சரீரத்துக்குள்ள. ஒரு இடத்துல சூப்பரா சொல்லுவார் பாருங்க பேதுரு. 1 பேதுரு 4:2 வாசிமா. அது கிடையாது. 4:2 கூடாரமானது இந்த கூடாரத்தை விட்டு பிரியும் காலம் வரும் அப்படின்னு சொல்லுவாரு. வரலையோ? சரி, ஓகே. ஒரு இடத்துல பேதுரு சொல்லுவாரு, டக்குன்னு ஞாபகம் இப்பதான். சரி, ஒரு இடத்துல பேதுரு சொல்லுவாரு, நான் பிரியும் இந்த கூடாரத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. ஆஹா, ஓகேவா? கூடாரத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது சொல்றாரு. எது கூடாரம்ன்றாரு? சரீரத்தை கூடாரம்ன்றாரு. அல்லேலூயா, ஆமென். சோ இந்த ஆசரிப்பு கூடாரத்துல இருந்து ஒரு நாள் மனிதன் பிரித்தெடுக்கப்படுவான். ஆனால் நல்லா கவனிங்க, இந்த கூடாரத்துல அவன் உருப்படியா இருக்கணும்னா தேவனுடைய ஆவி வந்து வாசம். யாரு கூட? நம்முடைய சரீரம். புதிய ஏற்பாடுல கர்த்தர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவிலேஜ் என்ன தெரியுமா? Holy Spirit is coming and dwelling among us. Hallelujah. இல்ல, in us. வாசி 19 வாசி ஃபுல்லா. 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? யூ ஆர் நாட் யுவர் ஓன். என் சரீரம், நான் என்ன வேணா பண்ணுவேன், நான் சிகரெட் குடிப்பேன், தண்ணி அடிப்பேன். தம்பிங்க வா, இந்த சரீரம் உண்டே கிடையாது. முதல்ல கரெக்டா இல்லையா? இந்த சரீரம் உண்டா? இந்த கை வருகிறதற்காக நீ ஏதாவது பிரயாசம் பண்ணீங்க? ஒண்ணுமே கிடையாது. நீ குழந்தையா இருக்கும் போது கடவுள் உனக்கு கொடுத்தாரு கை, காலு, மூக்கு, வாய். புரியுதா இல்லையா? நிறைய பேர் கண் இல்ல, பிறக்கும் போதே காது இல்ல, வாய் இல்ல, நாக்கு இல்ல, இல்லையா? நிறைய பேருக்கு நிறைய காரியங்கள் இல்ல, கை இல்ல, கால் இல்ல.
நிக்குன்னு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், 2 கை 2 கால் ரெண்டுமே கிடையாது, ஒரு சின்ன ஒரு கால் மாதிரி ஒரு சின்னதா இப்படி ஒண்ணு இருக்கும், அதை வச்சு அவர் உயிர் வாழ்றாரு. ஆனா கர்த்தர் உங்களுக்கு இவ்வளவு கொடுத்திருக்காரு, இது தேவனாலே கொடுக்கப்பட்ட சரீரம். இத போய் நம்ம வேசிகளோடு ஸ்பெண்ட் பண்ணலாமான்னு கேக்குறாரு. 18வது வசனம், வேசியின் இடத்திற்கு வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கிறது. இதுலதான் நான் ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். சரியா? செக்ஷுவல் சென்ஸ். சரியா? இத பத்தி சர்ச்சில எல்லாம் ரொம்ப டீப்பாலாம் பேச மாட்டாங்க. நான் பேசுவேன், ஏன்னா தேவனுடைய வார்த்தையை நான் சொல்லிதான் ஆகணும். வாலிபர்களுக்கு கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா இப்ப இருக்க வாலிபர்களுடைய சைக்கிள் எப்படின்னா, அவங்களுக்கு கைடன்ஸே இருக்காது, வசனம் தெரியாது. அப்படி ஒரு மெச்சூரிட்டிக்கு வந்த உடனே பாக்குற எல்லா பெண்களும் நம்முடைய மனைவி மாதிரியே இருக்கும், நம்மளுடைய கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கும். பெண்களுக்கு பாக்குற எல்லா அழகான பசங்களும் பாய் ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் போய் அடிபட்டு உதப்பட்டு, கேர்ள்ஸா இருந்தாலும் சரி பாய்ஸா இருந்தாலும் லவ் ஃபெயிலியர், ஒரு 4 லைஃப் ஃபெயிலியருக்கு அப்புறம் தான் புத்தி தெரியும். கெட்டகுமாரன் மாதிரி, அப்பா இதுங்க இப்படிதான் திருந்தாதுங்க, நம்ம தப்பு பண்றோம். மேரேஜ்ன்ற உடன்படிக்கை இல்லாம மேரேஜுக்கு அப்புறம் இருக்க வேண்டிய உறவை நான் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற அனைத்து எண்ணங்களுமே வேசித்தன எண்ணங்கள். எத்தனை பேருக்கு புரியுது? வேசித்தன எண்ணம்னா என்னன்னா, மேரேஜ் அப்படின்ற கவனன்ட் உடன்படிக்கைக்குள்ள வந்த பிறகு உறவு கொள்ள வேண்டிய காரியங்கள், அதை மேரேஜுக்கு முன்னாடியே நான் செய்வேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் வேசித்தனம். ஓகேவா? மேரேஜுக்கு அப்புறம் ஒரு கணவனுக்கு மனைவி மேல எவ்வளோ ஆசை இருக்குமோ, எவ்வளவு விருப்பம் இருக்குமோ, அந்த மனைவியாலேயே அவனுடைய சிந்தனைகள் நிறைந்து இருக்கும். மனைவி போறது வர்றது இதுவே இருக்கும் இல்லையா? ஆனா இப்போ காதல் காதல் அப்படின்னு சினிமால காட்டுறாங்கல்ல, ஒரு நாள் ஹீரோ ஒரே ஒரு சீன் பாப்பாரு, இந்த பொண்ணு இப்படி நடந்து போறது, அவ்வளவுதான். பிரேக் ஆச்சுன்னா சொல்லுங்க, வாய்ஸ் பிரேக் ஆச்சுன்னா. அவ்வளவுதான். அத அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே நைட்டு அப்படியே அந்த பொண்ணு எப்படி இருந்தா தெரியுமாடா, இது அப்படியே பார்ப்போம் நம்ம உட்காந்து. இத பார்க்கும்போது இப்ப நாளைக்கு அடுத்த நாள் நம்ம ஒரு வேலை பார்க்கும்போது நமக்கும் அதே மாதிரி தோணும். ஏன் தோணாது? அங்க இருக்கிற ஸ்பிரிட் தானே இங்கேயும் வரும், பாக்குற ஸ்பிரிட். புரியுதா? அப்ப என்ன பண்ணுவோம்? ஹீரோ என்ன பண்றானோ அந்த பொறுக்கித்தனத்தை தான் நம்மளும் பண்ணுவோம். ஆனா நம்மளுடைய மைண்ட்ல எப்படி போய் உட்காந்துருச்சு, ஹீரோ பண்றது அது என்ன சொல்றது, ஹீரோவா அவன் பண்ணா அது தப்பு கிடையாது, அவன் பண்றதும் பொறுக்கித்தனமா தான் இருக்கும். கரெக்டா இல்லையா? ஹீரோ பண்றது பொறுக்கித்தனமா இல்லையா? கிளியர் பொறுக்கித்தனம். ஹீரோயின் பின்னாடி சுத்துவான், அந்த பொண்ணுக்கு தெரியாம நம்பரை வாங்குவான், அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்னென்னமோ பண்ணுவான். இதையே ஒரு வில்லன் பண்ணானா அவன் வில்லன், தப்பு பண்ணிட்டான். இதையே ஒரு ஹீரோ பண்ணானா ஹீரோ, அவன் பண்ணதெல்லாம் கரெக்ட். ஹீரோ அப்படின்னு ஒருத்தனை காமிச்சிட்டான்னா அவன் பண்றதெல்லாம் கரெக்ட். ஒரு தமிழ் சினிமால பேர், தமிழ் எல்லாம் இங்கிலீஷ்க்கு போயிட்டீங்க, சரி தமிழ் சினிமாவே எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹீரோவை காட்டும் போதே எப்படி காட்டுவாங்க, டக்குன்னு அப்படி காலர் இப்படி தூக்குவாரு, இங்க இருந்து இப்படி பண்ணுவாரு, அப்படியே ஒரு சிகரெட் வந்து நிக்கும். இதுதான் ஹீரோ எட்டிக்கு வரும். இது வில்லத்தனம். சரீரத்தை எத்தனை பேர் தெரியுமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேரு ரஜினிகாந்த பார்த்துதான் சிகரெட் குடிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா? சீரியஸா? their ரோல் மாடல் இஸ் ரஜினிகாந்த். கூடும் போது எப்படி கூடுவாங்க, தலை. ஆனா பைபிள் நேர் ஆப்போசிட் சொல்லுது இல்லையா? ஜீசஸ் மஸ்ட் பி அவர் ஹெட். இயேசுதான் நம்முடைய தலையாய் இருக்க வேண்டும். ஆனால் சத்துரு என்ன பண்ணுவான், இயேசு இருக்கிற இடத்துல யாரையாவது கொண்டு வந்து ஆரம்பிச்சிடும். சரியா? நல்லா கவனிங்க. ஒரு டேபர்நாக்கிள்ல கேட்ல யார் யாரெல்லாம் நுழையிறாங்க அப்படின்றத அங்க இருக்கிற கேட் கீப்பர் ரொம்ப ரொம்ப கருத்தாய் பார்க்க.
ரொம்ப ரொம்ப கருத்தா பார்க்கணும் இல்லையா? ஒரு டாபர்நாக்கிள்ல முக்கியமான ஒரு இடம் என்னன்னா கேட். கேட் அந்த கேட்டுக்குள்ள என்ன போதோ அது அன்கிளீனா இருந்துச்சுன்னா டாபர்நாக்கிலேயே டிஃபைல் பண்ணிடும். டாபர்நாக்கிலேயே அன்கிளீன் ஆக்கிடும், தீட்டுப்படுத்திவிடும். சரியா? இந்த நசல் மிகுந்தது, சீல் பிதுக்கப்படாத, இந்த என்ன சொல்றது இதெல்லாம் தமிழ். சரி, அதாவது வந்து சில அனிமல் வந்து அன்கிளீன் அனிமல்ஸா இருக்கும். இந்த அன்கிளீன் அனிமல்ஸை உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு. ஏன்னா இது எதை குறிக்குது என்றால், நம்ம வாழ்க்கைக்குள்ள அன்கிளீன் திங்ஸ் நம்ம டாபர்நாக்கிள்குள்ள என்டர் ஆகும்போது கண்டிப்பா ப்ராப்ளம் தான். கண்டிப்பா ப்ராப்ளம் தான். இயேசு வந்து ஒரு ஓகே, ஆனா இப்ப நான் வந்து அன்கிளீனா இல்ல நான் வந்து கிளீனா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிம்பிள். ஜீசஸ் வந்து சிம்பிளா ஒரு இது சொல்லியிருக்காரு. மேத்யூ 15:18 வருஷமா. மேத்யூ 15:18, மத்தேயு 15:18. நான் வந்து டிஃபைல்ட் ஆர் நான் வந்து அன்கிளீனா இருக்கிறேனா நான் வந்து கிளீனா இருக்கிறேனா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு டிப் கொடுக்க போறேன். சரியா? நான் உங்களுக்கு சொல்யூஷன் ஒன்று கொடுப்பேன். இத பண்ணீங்கன்னா கிளியரா கண்டுபிடிச்சிடலாம் நீ தீட்டுப்பட்டவனா இல்ல பரிசுத்தமா இருக்கியா. வாயிலிருந்து புறப்படுகிற வைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது எங்க இருந்து வருது? ஃப்ரம் யுவர் ஸ்பிரிட். அல்லேலூயா. உங்களுடைய இருதயத்திலிருந்து வெளியே வரும். இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். இப்போ நீங்க பேசுற வார்த்தையெல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்றத கவனி. டக்குன்னு ஒரு பையனுக்கு கால் பண்ணி மச்சான் சொல்றா அந்த வெப் சீரிஸா அது சூப்பர்ரா, அது இப்படி அது இப்படி அது இப்படி, அந்த ஹீரோவா நல்லாவே நடிக்கும். ஒரு படம் ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்கு, சூப்பர் படம்டா. அப்பா உன் வாய திறந்தாலே என்ன வருது? இதனால தேவ மகிமை இல்ல இல்லையா? அவரை பாடாத நாவும் அவரை புகழாத வாயும் மகிமை இழந்த வாய், மகிமை இழந்த நாவு இல்லையா? அவரை பற்றி பேசுகிறது மாத்திரமே நித்திய ஜீவன் உள்ளது. ஆனா ஒரு டவுட், நீங்க உங்க மைண்ட் வாய்ஸ்ல அப்படியே சொல்றேன். சரி, நான் இப்போ திடீர்னு எங்க அம்மா வந்து பால் வாங்கிட்டு வான்றாரு, பால் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. நான் போய் மில்க் பேக்கெட் வாங்கிட்டு வரேன். அங்க கடைக்காரங்கிட்ட போய் பால் பேக்கெட் கொடுங்க. இத பத்தி நான் பேசுறேன், இத பத்தி பேசல. இது நடைமுறைக்கு நமக்கு தேவையான வார்த்தைகளை நீங்க பேசுங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா இதையே பால் வாங்கிட்டு வந்தேன், பால் வாங்கிட்டு வந்தேன், பால் வாங்கிட்டு வந்து ஒரு 10 வாட்டி பேசினா என்ன சொல்லுவாங்க? லூஸ் ஐட்டியா, அதான் வாங்கிட்டு வந்து தெரியல. ஆனா ஒரு சினிமாவை பத்தியோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட பத்தியோ ஒரு பாய் ஃப்ரெண்ட பத்தியோ ஒரு காசிப் பேசுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க தெரியுமா? சொன்னதையே சொல்லி 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 தேவையில்லாத வார்த்தைகள், வீண் வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிறது என்றால் யுவர் ஹார்ட் இஸ் ஆல்ரெடி கரப்டட் அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய இருதயம் கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரியா? சரினா எல்லாருடைய இருதயம் தீட்டுள்ளதும் கரப்ட் உள்ளதுமாய் தானே இருக்கு. எல்லாருடைய இருதயம் அப்படித்தானே இருக்கு. எஸ். ஆனால் இந்த டாபர்நாக்கிள்ல கர்த்தர் சுத்திகரிக்கிறதற்காக அக்கினியை ஆல்ரெடி அனுப்பி சுத்திகரிச்சிட்டாரு. இயேசுவின் ரத்தத்தினால உங்களை ஆல்ரெடி கழுவிட்டாரு. யூ ஆர் நாட் லைக் த வேர்ல்ட். அவங்க எப்ப பார்த்தாலும் சினிமா பத்தி தான் யோசிப்பாங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் காசிப் பத்தி தான் யோசிப்பாங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் மத்த தேவையில்லாத பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்றான்னு தான் யோசிப்பாங்க. பரியாசம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவர்கள் மாதிரி நீங்க இருக்கக்கூடாது. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய இருதயம் நல்ல நிலமாய் மாற்றப்படுகிறது. சரியா? கிறிஸ்டியன்ஸ் ஆர் born again people who are holy like Jesus. அந்த டைம் இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்களை கழுவும் போது இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பரிசுத்தமா இருந்தாரோ அதே போல உங்களை பரிசுத்தமா கர்த்தர் மாத்துறாரு. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து குடிகொள்றாரு. பழைய ஏற்பாடு ஜனங்களுக்குள்ள போய் குடிகொண்டாரா? வந்துட்டு போயிடுவாரு.
he cannot sit or dwell among people. சாம்சன் மேல வந்து இறங்கிட்டு போயிடுவார், டேவிட் மேல வந்து இறங்கிட்டு போயிடுவார், சால் மேல வந்து இறங்கிட்டு போயிடுவார், எசேக்கியேல் மேல வந்து இறங்கிட்டு போயிடுவார், எலியா மேல வந்து இறங்கிட்டு, இப்படிதான் இருந்துச்சு இல்லையா? ஆனா நமக்குள்ள வந்து வாசம் பண்றாரு. எப்ப நான் பேசினாலும் அந்நிய பாஷை என் வாயில இருந்து வருது. எப்படி? ஆவியானவர் உள்ளே இருக்காரு இல்லையா? சில நேரத்துல சில பேருக்கு, எனக்கு அந்த மாதிரி அனுபவம் இல்ல, துணிகர பாவம் பண்ணலன்னு நினைக்கிறேன், பண்ணிருக்கேன், துணிகர பாவம் பண்ணிருக்கேன், உடனே அழுது மன்னிப்பு கேட்டு வந்துருவேன் உடனே. சில பேர் துணிகரமா பாவம் பண்ணிட்டு அந்நிய பாஷையில பேசலாம், ஜெபம் பண்ணி அந்நிய பாஷையில பேசினா அந்நிய பாஷையே வரும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க தெரியுமா? பாவம் பண்ணிட்டேன்னா இப்ப அந்நிய பாஷை பேசவே வரமாட்டேங்குது. வராதுமா, எப்படி வரும்? ஆவியானவர் போயிட்டாரு. அவரை துக்கப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை நமக்கு. நல்லா கவனிங்க, உங்களுடைய இருதயம் வந்து பரிசுத்தமாக்கப்பட்டதினால் தான் பரிசுத்த ஆவி வந்து இறங்குறார் ஏற்பாடுல. இப்ப இந்த சரீரத்தை வைத்தே நாம் பாவம் செய்யும் போது இயேசு சொல்றாரு, உன் கண் வந்து, இப்ப பாருங்க, ஹார்ட் இருக்கு, இதுதான் ஹார்ட் தான் ஸ்டோர் ஹவுஸ் ஞாபகம். இந்த ஹார்ட் வந்து எதனால நிரப்பப்படுகிறது அப்படின்றத நீங்க கவனிங்க. கண்ணு எதை பார்க்கும்? தேவனுடைய வசனத்தை பாக்குதா, சாமனை பாக்குதா, ஜூம் செஷனை பாக்குதா? ஜூம் செஷனா பைபிள் ஸ்டடி ஜூம் செஷனை பாக்குதா? உங்க கண்ணு எதை பாக்குது? ஓகேயா? இல்ல உங்க கண்கள் சினிமாவையும் மாயை அப்படின்னு சொல்ல வாசிங்க. 119 37 37 119 37 எந்த புக்கு? சொல்லு பார்க்கலாம். 119 20 37 எந்த புக்கு? வாசிமா. 746 சீக்கிரம். மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். பாத்தீங்களா? மாயை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி. அப்போ மாயை உட்காந்து பாருங்க. மாயை என்ன? வேனிட்டி இருக்கு, ஆனா இல்ல. அததான் இப்போ சினிமால சூர்யா இங்க இருந்து அங்க பறக்குறாரு, விஜய் இங்க இருந்து அங்க பறக்குறாருன்னு வச்சுக்கோங்க. பார்க்கும் போது விஜய் அங்க இருந்து அங்க பறக்குற மாதிரிதான் இருக்கு, ஆனா ரியலா அவர் பறந்தாரா? அப்ப நீங்க பாக்குறது என்னது? மாயை, வேனிட்டி. வேனிட்டி. நீங்க பாக்குற ஒவ்வொரு காரியத்துல மிகவும் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க பார்க்கிற ஒவ்வொரு ஹீரோயினும் உங்களை வேசித்தனத்தில் ஈடுபடுத்துகிறாள். மறந்துடாத மகனே, மகளே, மறந்துடாது. நீங்க பார்க்கிற ஹீரோ உங்களை வேசித்தனத்திற்குள்ள ஈடுபடுத்துகிறான். இப்போ இந்த கொரியன் சீரீஸ் ஒரே ஃபேமஸ். யாரெல்லாம் கொரியன் சீரீஸ் பார்த்திருக்கீங்க? ஒரு எபிசோடாவது நான் பார்த்திருக்கேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு பார்த்திருக்கேன். இப்போ பாக்குறீங்களான்னு கேட்கல, பார்த்திருக்கேன். ஐயோ 2 3 இப்படின்னா என்ன அர்த்தம்? பார்த்தது இல்லையா? கேர்ள்ஸ் தான் பாப்பாங்க. ஈவ்லின் பாத்திருக்கியா? இல்லண்ணா, கொரியன் பார்த்தது இல்ல. கொரியன் பாத்து அதெல்லாம் சரி, ஓகே. எதுக்காக சொன்னேன்? ஏதாவது ஒண்ணுத்த பாத்துருவோம். அத பார்க்கும்போது நம்ம மைண்ட் என்ன பண்ணும்? அவர்களோடு வேசித்தனம் பண்ணும். இத நான் சொல்லல, இயேசு சொல்லியிருக்காரு. மத்தேயு 5:28 வருஷமா, ஒரு பெண்ணை நீ இச்சையோட பார்த்தாயானால் அவளோட கூட இச்சைனா என்னது? சித்தம் இல்லாத ஆசை. தேவனுடைய சித்தம் இல்லாத ஆசை தான் இச்சை. எழுதிக்கோங்க நோட்ஸ். desire that is out of the will of God. புரியுதா? இப்ப நீங்க அந்த பொண்ணை பாக்குறதுக்கு கர்த்தருடைய சித்தமா இல்லையா? கண்டிப்பா கர்த்தருடைய சித்தம் கிடையாது. அப்புறம் ஏன் பார்க்கணும்? வேசி பரஸ்திரியை நீ பார்க்காதேன்னு சொல்ற. அவளுடைய கண் இமைகளில் உன்னை பிடிக்க ஒட்டாதே. ஜாகிரதையா இருக்கு. கண்ணு மாத்திரம் இல்ல, ஓகே, காது எதை கேக்குது? சினிமா பாட்டியே கேட்டுக்கினே இருக்கும். இப்பெல்லாம் பாத்திருக்கீங்களா? இப்ப இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் உட்காந்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, என் பாட்டை கேட்கிறவங்களுக்கு அப்படியே மூடு வரணும், அப்படியே வெறி ஆகணும்,
என் பாட்டை கேட்கிறோம். பாத்துருக்கீங்களா? இப்ப ரஜினிகாந்த் நடந்து வரும்போது டமால் டிமில் டமால் டமால்னு ஒரு சவுண்ட் வரும். என்னடான்னா அதுதான் அந்த குத்துப்பாட்டா ஏதோ ஒரு என்ட்ரி சாங். அந்த என்ட்ரி சாங் இல்லாம ரஜினிகாந்த பாருங்க, ஒல்லி குச்சி கிளவன் வரான். யாரு அவர் வந்து மோக் பண்ணி சொல்லல, பட் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மியூசிக்கோட பார்க்கும்போது ஒரு கெத்து வருது, போ அப்படின்னு ஒரு கெத்து வருது இல்லையா? காதுல நீங்க என்ன கேக்குறீங்க அதுவும் முக்கியம். காதுல என்ன கேக்குறீங்க ரொம்ப முக்கியம். சரியா? அதே மாதிரி ஸ்மெல், இதுவும் ரொம்ப முக்கியம். சில சென்ட் எல்லாம் அடிச்சோம்னா நம்மளுடைய மைண்டே மாறிடும். ஸ்மெல். இந்த 3 காரியமுமே ஒரு இந்து கோயிலுக்குள்ள போனீங்கன்னா ஒரு ஹிந்து கோயிலுக்குள்ள போனீங்கன்னா இந்த 3 காரியமும் இருக்கும். முஸ்லீம்லயும் இருக்கும். சரியா? முஸ்லீம்ல எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன், இப்போ வேணா அப்புறம் சொல்றேன். ஹிந்துஸ்ல பாத்தீங்கன்னா பாக்குறதற்கு ஒரு விக்கிரகம் இருக்கும். அது அழகா இருக்கணும், அதுக்கு புடவை கட்டி விடணும், அதுக்கு ஏதாவது பண்ணணும், அதை தூக்கிட்டு வருவாங்க, அது கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க, அதை வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க, பால் ஊத்துவாங்க, அதை பார்க்கணும். அதை பாக்குறதுக்காக திருப்பதி இந்த மாதிரி திருத்தணி ஸ்தானங்கள் இதெல்லாம் போய் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் லைன்ல நிக்கிறாங்க பாத்தீங்களா? எப்படி ஒரு செகண்ட் பார்க்கணும், அவ்வளவுதான். ஒரு செகண்ட் அந்த விக்கிரகத்தை பாக்குறதுக்காக எவ்வளவு பேர் லைன்ல இருக்காங்க தெரியுமா? ஒரு ஒரு விக்கிரகம் பேர் வந்துச்சு. அந்த ஒரு விக்கிரம் வந்து கீழே இருக்கான், தண்ணிக்குள்ள கிடக்குதான் விக்கிரம். அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு வந்து சரியா நிக்க வைக்கும் போது 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு ஒருத்தர் வந்து போய் அதை பாக்குறதுக்கு எவ்வளவு கூட்டம். காது சத்தம் இருந்துகிட்டே இருக்கும். மணி சத்தத்துல இருந்து இந்த சாண்டிங் இதுல சத்தம். முஸ்லிம்ஸ்ல பாத்தீங்கன்னா கரெக்டா 5 வாட்டி ஓதுவாங்க. 5 வாட்டி ஓதுவாங்க முஸ்லிம்ஸ், பாத்திருக்கீங்களா? அதே மாதிரி ஸ்மெல் இருக்கும். விபூதி எல்லாம் ஒரு ஸ்மெல் வரும். ஓகேவா? எல்லாமே டிமானிக். பி வெரி கேர்ஃபுல். சரியா? இத நான் இந்த வீடியோவை எப்படி அப்லோட் பண்றது தெரியல, இது பெரிய கான்ட்ரவர்சி. அதனால இதை வந்து நான் அன்லிஸ்டட்லயே வச்சுட்டு குரூப்ல போஸ்ட் பண்றேன். யாருக்காவது அனுப்பணும்னா சரியா? ஓகே. வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் whatever you consume from your eyes, smell, ears and touch. இப்போ இந்த 4 விஷயம் சொன்னேன் இல்லையா? இதுதான் இன்புட் வாங்கும். சரியா? இப்போ இந்த எவ்வளவு டைம் இருக்குது, டக்குன்னு டைம் சொல்லுங்க. 10. இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்துல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஓகே நானே வாசிக்கிறேன். இந்த எத்தனை பில்லர் இருக்கு இதுல, அல்லது எத்தனை இது இருக்கு சொல்லுமா? பார்த்து அப்படியே சொல்லணும், அவ்வளவுதான். எத்தனை 1 2 3 4 அப்படின்னு எண்ணணும், அவ்வளவுதான். 4 வாசஸ்தலங்கள் இருக்கு. சரியா? அதே மாதிரி யாத்திராகும் இப்பதான் படிச்சேன். 36 37 வருஷமா 38 வருஷமா அதன் 5 தூண்களையும் அவைகளின் வளைவாணிகளையும் உண்டாக்கி அவைகளின் குமிழ்களையும் வளையங்களையும் பொன் தகட்டால் மூடினான். அவைகளின் 5 பாதங்களும் வெண்கலமாய் இருந்தது. இது எதை பத்தி பேசுதுன்னா, ஓகேவா, இதுல தப்பா போட்டிருக்காங்க, 4 தூண் தான் இருக்கு. ஆனா இங்க என்ன, எத்தனை தூண்கள் இருக்குது? இதுதான் கரெக்டா இருக்கு. இந்த 5 தூண்கள் 1 எல்லாரும் தெரிதா? 1 2 3 4 5 5 தூண் இருக்கும். எத்தனை 5 தூண் இருந்ததுன்னா எத்தனை கேட் இருக்கும்? ஒரே கேட் தான், ஆனா எத்தனை பகுதிகள் இருக்கும் கேட்ல? 4 பகுதிகள். ஒரு மனுஷனுடைய சரீரத்துல இன்புட் வந்து இந்த மேஜர், சரியா, மேஜர், அதை மேஜரா இந்த 4 இடத்துல இருந்து வரும். கண்ணு, ஃபர்ஸ்ட் கண்ணு தான். காது, செகண்ட் காது. ஸ்மெல், தேர்ட் டச். ஓகேவா? இந்து கோயில் எல்லாம் போட்டீங்கன்னா சில சாமியை தொட்டு கும்பிடணும். கேத்தலிக்ஸ் எல்லாம் அந்த மரியாதை தொட்டு கும்பிடுவான். தொட்டு கும்பிட்டு பணத்தை தொட்டு கும்பிட்டுக்கோ, தாலியை தொட்டு கும்பிட்டுக்கோ. கிறிஸ்டியன்ஸ் கூட பண்ணுவாங்க, பாத்திருக்கீங்களா? லேடிஸ் வந்து அந்த தாலியை கும்பிட்டுப்பாங்க, இந்த இதை கும்பிட்டுப்பாங்க.
எதுக்கு பண்ற அவங்களுக்கும் தெரியல, பாக்குற நம்மளும் சொல்றதுக்கு தெரியல. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் வில் கோ டைரக்ட்லி இன்டு யுவர் ஹார்ட். உங்களுடைய இருதயத்திற்குள்ள போகும். இப்போ இந்த இருதயம் ஃபுல்லா நிரம்பிக்கிட்டே வரும் அசுத்தத்தினால். அப்போ உங்க வாய் எப்படி பேசும்? அசுத்தத்தை பேசும். அதனாலதான் ஒரு பையன் நான் பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ அவனுக்கு சத்தியம் சொல்லணும்னா முதல்ல வாப்பா தம்பி பேசுப்பான். அப்புறம் நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்கு, என்ன பண்ண, இப்படியேதான் பேசுவேன். உலகபூர்வமா பேசுற மாதிரியே இருக்கும். ஆனா நான் என்ன பண்றேன்னா அவன் வாய கவனிக்கிறான். ஜீசஸ் சொன்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றான். அவன் வாய் எதனால திறக்குது? அவன் வாய் வேசித்தனத்துல திறக்குதா? அவன் வாய் நன்மையினால் திறக்குது. அல்லேலூயா. புரியுதா இல்லையா? இப்ப இன்னைக்கு பேசேஜ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 7ஆம் அதிகாரம் டக்குன்னு எடுமா, மத்தேயு 7:15. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா. கள்ள தீர்க்கதரிசி என்ன பண்ணுவான்? அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். அப்போ ஆட்டுத்தோலை போக்குறதுனா நம்ம கண்ணு பாக்குது. கண்ணு எதை பார்க்கும்? தோலை பார்க்கும். ஃபர்ஸ்ட் தோல் தான், ஸ்கின். ஒரு கருப்பு ஹீரோயின் வந்தா சேனலை மாத்திருவோம். கருப்பா இருக்கு ஹீரோயின். அவங்களோட மைண்ட் செட்டே என்னாச்சு? ஜீசஸ் வெள்ளையா இருக்கிற மாதிரி ஹீரோயின்ஸும் வெள்ளையா இருக்கும். ஏன் ஜீசஸ் கருப்பா இருக்க கூடாதா? அவர் எந்த கலர்ல இருந்தாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா காட்டுற எல்லா ஜீசஸையும் எப்படி காட்டுறாங்கோ? வெள்ளையாதான் காட்டுவாங்கோ. ஏன்னா வெள்ளைதான் விரும்பப்பட ரூபம். கருப்பு விரும்பப்பட ரூபம் கிடையாதா? அப்படி கிடையாது. நிறைய ஆர்கியாலஜிஸ்ட் சொல்றாங்க இயேசு மாநிறமா இருந்த. ஏன் கலர்? நான் வெள்ளை கிடையாது, ஏன் கலர்ல இருந்தார். என்னை விட கொஞ்சம் கருப்பா கூட இருந்திருக்கும். தட் இஸ் நாட் த பாயிண்ட். தட் இஸ் நாட் த. சில ஊழியக்காரங்க இன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தேன். இயேசு அப்படியே வெள்ளை கலர்ல இருந்தாரு. தாடி வச்சு மீச வச்சுக்கிட்டு முடி அப்படிதான் இருந்துச்சு. வெள்ளை கலர்ல நான் பார்த்தேன். அவரை விட மரியாள் வெள்ளையா இருந்த. டேய், நீ பரலோகத்துக்கு போய் எதை எதை பார்த்தியோ அதை மையப்படுத்தி சொல்லணும். இதை பார்த்திருப்ப, ஓகே இது இருக்கட்டும், உண்மையாவே இருக்கட்டும். அது நான் கமெண்ட் பண்ண விரும்பல. உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், தெரியாது. நான் பரலோகத்துக்கு போய் பார்க்கல. சரியா? இதுவா முக்கியம்? இயேசு வெள்ளையா இருந்தாரா, இயேசு கருப்பா இருந்தா? இதுவா முக்கியம்? 2 கொரிந்தியர் 5:16 சொல்றாரு, கிறிஸ்துவை நான் மாம்சத்தின்படி அறிந்திருந்தேனானால் இனிமேல் நான் அவரை மாம்சத்தின்படி அறியேன். அவரை நான் பிசிக்கலா இது வரைக்கும் பார்த்து வணக்கம் இயேசுவே, வணக்கம் இயேசுவே இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தேன். இனிமேல் நான் சொல்ல மாட்டேன். இப்போ நான் மனம் திருப்பிட்டேன், born again ஆயிட்டேன், கிறிஸ்துக்குள் புது சிருஷ்டி ஆயிட்டேன். பழசெல்லாம் போயிடுச்சுப்பா. இந்த ஒத்திக்கிறது, இந்த கும்பிட்டுக்கிறது, ஒரு சிலைய பார்த்து, ஒரு விக்கிரகத்தை பார்த்து, அதெல்லாம் பழைய வாழ்க்கை. இருந்து வெளியே வாங்க. ஜெபம் என்பது முதல்ல கண்ணை மூட சொல்லும். காது கேட்காம இருக்கணும் இல்லையா? அப்பதான் வாய் பேச முடியும். பேசிக்கிட்டே எப்படி கேட்பீங்க? கேட்க முடியும். அப்போ காதை ஆஃப். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெட்செட் போட்டுக்கிட்டு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே ஜெபம் பண்ணுவோம். தெரியுமா? வர்ஷிப் பண்றீங்க, ஓகே, எல்லாம் ஓகே தான். பட் உண்மையா பேசுறதுன்னா என்ன? கண்ணு மூடப்பட்டிருக்கணும், எதுவும் ஸ்மெல் எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது, காது கேட்டுட்டு இருக்க கூடாது. இது 3 டச்சு இதுவும் இருக்கக்கூடாது. 4மே வேலை செய்யக்கூடாது. எது வேலை செய்யும்? பிரேயர்ல வாய் முத்தம் பேசணும். கரெக்டா இல்லையா? பிரேயர் இதை செய்ய வைக்கும். அல்லேலூயா. இந்த பிசிக்கலா நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னன்னா எதெல்லாம் நீங்க கம்மியா யூஸ் பண்ணணும், எதை அதிகமா யூஸ் பண்ணணும் இல்லையா? அதாவது பிரேயர்ல, பொதுவா இல்ல, பிரேயர்ல வாயதான் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு நல்லா பேசிட்டு அந்த மாதிரி சொல்ற. பிரேயர்ல நாம் பேசுகிறோம். கர்த்தர் பேசுகிறதை நாம் நிறைய நேரத்துல ஆவியானவர் இருதயத்துல ஊற்றப்பட்ட உடனே அந்நிய பாஷை வருது. இந்த அந்நிய பாஷையோட இன்டர்பிரேஷன் வரும்போது தேவன் உங்ககிட்ட எதை சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை சொல்லுவாரு. அங்கிள் எல்லாம் ப்ராசஸ் பண்ணும்போது ப்ரே பண்ணுவாரு. ப்ரே பண்ணிட்டே இருக்கும்போது அந்நிய பாஷை வரும். அந்நிய பாஷை வந்துகிட்டே இருக்கும்போது இன்டர்பிரேஷன் வரும். இன்டர்பிரேஷன் வரும்போது ப்ராப்சி அப்படியே வரும். இப்ப தேவன் பேசினத அப்படியே அங்கிள் சொல்லுவாரு. சரியா? என்கிட்டயும் அப்படி பேசியிருக்காரு, உங்ககிட்டயும் பேசுவார். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, உங்களுடைய வாய் திறக்கப்படும் போது அது நன்மையினால் நிரப்பப்படும். சரியா? உங்கள் இருதயம்
கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்துல வந்து உட்காந்து, அப்பா கண்ட கருமத்தை பார்த்துட்டேன், போனோகிராஃபிய பார்த்துட்டேன், சினிமாவெல்லாம் இப்ப போனோகிராஃபின்னு தான் சொல்ல போறேன். சரியா? இந்த இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ பார்த்தேன், அதுவும் ஒரு போனோகிராஃபி தான் இல்லையா? ஒரு 4 வீடியோ பாத்தீங்கன்னா 5வது வீடியோ ஒரு போனோகிராஃபி வரும். பாக்குறதுக்கு இட்ஸ் நாட் போனோகிராஃபி, அடல்ட் கண்டென்ட் மாதிரி பிளாக்லாம் ஆகலையே. டேய், அவங்களுக்கு இப்பதான் இன்டர்நெட் யங்குடா, யங். இன்டர்நெட் இஸ் வெரி யங். They don't know how to maintain the privacies. They don't know to whom the content must be shown. சரியா? எல்லாருக்கும் காட்டு, அதுதான் வேணும். இந்த வியாபாரிகளுக்கு தான் அதான் வேணும். புரியுதா? நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன். புரியுதா? சோ இன்டர்நெட்டை நம்ம தான் பார்த்து யூஸ் பண்ணோம். அவர்களுக்கு வாசல் இல்லை, நமக்கு தான் வாசல் கொடுக்கப்பட்டிருக்கு. மிகவும் மிகவும் எச்சரிக்கை. நேத்து ஒரு இது விஷயம் சொன்னேன்ல, அது மறுபடியும் பார்க்கணும்னு நினைச்சேன், டைம் ஆயிடுச்சு. சரி, ஓகே, மறுபடியும் பார்க்கலாமா? ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம். யாக்கோபு லாபான் கூட கோல்டு வார், சண்டை. இப்ப லாபான் வந்து வேணும்னே என்ன பண்றான், யாக்கோபு கிட்ட நல்ல வேலை வாங்குறான். ஆனா யாக்கோபுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுக்கும். அந்த காலத்துல சம்பளம்னா காசு கிடையாது, ஆடுகளையே கொடுத்துருவாங்க. இதை ஆடு வச்சுக்கோ, இந்த ஒரு ஆடு வச்சுக்கோ, 2 ஆடு வச்சுக்கோ, 4 ஆடு வச்சுக்கோ. அவன் திருப்பியும் ஆடை திருப்பி ரிட்டர்ன், அவன் அரிசி கொடுப்பான். இந்த மாதிரி கமாடிட்டி பிளஸ் கமாடிட்டி இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இவனுடைய சம்பளத்தை 10 முறை மாத்துறானா லாபான். எப்படி மாத்துறான்? 10 முறை சம்பளம் மாத்துறான்னா யாருக்குமே புரியாது. என்ன புரியாதுன்னா, காசுன்னு நினைச்சுப்பாங்க. அப்படி கிடையாது. கருப்பு ஆடுலாம் உனக்கு தான் சொந்தம், நீ இந்த வேலையை செய், 6 மாசம் நீ ஒர்க் பண்ணு, கருப்பு ஆடுகள் எத்தனை இருக்கோ அது எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துருவேன். இவன் 6 மாசம் இல்ல 5 மாசம் கஷ்டப்பட்டு உழைப்பான், வேர்வை சிந்தி உழைப்பான். அந்த 5 மாசத்துல இவன் பாத்துருவான், லாபான் பார்த்துட்டு கருப்பு ஆடுகள் அதிகமா இருக்கு. இல்ல இல்ல இல்ல, வெள்ளை ஆடுகள் இந்த 1 மாசம் வேலை செஞ்சுட்டு வெள்ளை ஆடு. ஏய், சம்பளத்தை மாத்திட்டியடா. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ கடைசி 10 வாட்டி சம்பளத்தை மாத்திட்ட, கடைசி வாட்டி இப்ப யாக்கோபு தெளிவா வந்து சொல்றான். என்ன சொல்றான்? 30வது அதிகாரம் 33வது வசனம். அப்படியே இனிமேல் என் சம்பளமாகிய இவற்றை நீர் பார்வையிடும் போது என் நீதி விளங்கும். அப்போ சம்பளமாகிய இவற்றை, அப்ப ஆடுகள் தான் சம்பளம். புரிஞ்சுச்சா? 32வது வசனம். நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறி ஆடுகளும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவைகள் இனி எனக்கு சம்பளமாய் இருக்கு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, 2 ஆடு வகை இருக்கு. ஒரு ஆடு வகை வந்து செம்மறி ஆடு. செம்மறி ஆடுன்னா என்ன? ஷீப். கரெக்டா? கரெக்ட். செம்மறி ஆடுனா என்ன? ஷீப். விலை காஸ்ட்லி. சரியா? செம்மறி எப்பவுமே காஸ்ட்லி. இயேசு வந்து செம்மறி ஆடு. சரியா? செம்மறி, பலியான செம்மறி. கரெக்டா? செம்மறினா ஷீப்னு அர்த்தம். வெள்ளாடுனா என்னது? கோட்னு அர்த்தம். இந்த ஆட்டுக்கறி நம்ம சாப்பிடுறோம்ல, கோட். வெள்ளாடு எல்லாம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க, காஸ்ட்லி அது. சரியா? கோட்டு தான் என்னது? செம்மறி ஆடு, வெள்ளாடு. சரியா? இப்போ செம்மறி ஆடுல என்ன மாதிரி கேட்டகரி எல்லாம் யாக்கோபு போடுது? புள்ளி இருக்கணும், வரி இருக்கணும், கருப்பா இருக்கும் செம்மறி ஆடு. வெள்ளாடுகளும் அதே மாதிரிதான், வரியும். கேக்குதாப்பா? யாரா தம்ஸ் அப் கொடுங்க. என்ன பண்ண? நீதானா? சரி, ஓகே, சூப்பர். செம்மறி ஆடு புள்ளி வரி கருப்பு கலர், வெள்ளாடு சரியா புள்ளி வரி. புரியுதா? இது எல்லாமே யாக்கோபுன்னு சொன்னோம். செம்மறி ஆடுல புள்ளி இல்லாதது, வரி இல்லாதது, கருப்பு இல்லாத காரியங்கள் இல்லாத ஆடுகள் லாபானுக்கு சொந்தம். இப்போ லாபான் என்ன திருட்டுத்தனம் பண்றான்னா, 35வது வசனத்துல பாருங்க. அந்நாளிலே கலப்பு நிறம், கலப்புனா கருப்பு நிறம், கலப்பு நிறமும், கலப்புனா லைக் மல்டி கலர்ஸ். சரியா? கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாடுகள் யாவையும் சற்று வெண்மையும் கருமையும் உள்ள செம்மறி ஆடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரனிடத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே
3 நாள் பிரயாண தூரம் இருக்கும்படி வைத்தான். லாபான் அவனுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபுக்கு மேய்த்தான். நல்ல கவனிங்க. யாக்கோபுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை இவன் என்ன பண்றான், மறைச்சு யாக்கோபுக்கு தெரியாம லாபானுடைய பசங்கிட்ட கொடுத்து மறைச்சு வச்சுக்கோ, நீ அதை மேய்ச்சிக்கோ. 3 நாள் பிரயாணம், 3 நாள் நடந்து போனா எவ்வளவு டிஸ்டன்ஸ் வருமா, அவ்வளவு டிஸ்டன்ஸ் தூரம். யாக்கோபுக்கு எங்க இருக்குன்னே தெரியாது அந்த ஆடு. இப்ப திடீர்னு பார்த்தா இவனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளமாகிய ஆடுகள் இல்லவே இல்லை, எல்லாமே லாபானுடைய ஆடுகளா இருக்கு. ஆனா மனுஷன் அசந்தானா, இவன் இப்படி பண்ணுவான்றது நல்லா தெரியும். யாக்கோபுக்கு கடத்தல் முன்னா நாளே தரிசனமாகி நீ இப்படி இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ண சொன்னாரு? வாசிமா 37வது வசனம் வாசி, ஒரு 5 நிமிஷம். டெய்லி இதே பொழப்பண்ணா உங்களுக்கு. வாசிமா 35 சீக்கிரம் வாசி. 35 அண்ணா, 37 தானே. பின்பு யாக்கோபு பச்சையா இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து. பாருங்க, 3 காரியங்கள். புன்னை, வாதுமை, அர்மோன் இப்படின்ற இது வந்து ஒரு மர வகை, ஆல்மண்ட் அந்த மாதிரி மர வகையில நடுவுல அந்த ஸ்ட்ரைப்ஸ் வர மாதிரி பிச்சிட்டா ஒயிட் பிளாக் ஒயிட் பிளாக் ஒயிட் பிளாக் அப்படி இருக்கும். சரியா? இதுல தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களின் தொட்டிகளின் ஆடுகளுக்கு எதிராக இப்படி போட்டான். இப்போ கால்வாய் இங்க இருக்கு, ஓகே, இதுல தண்ணி, அந்த தொட்டியில தண்ணி ஊத்தணும், ஆடுகள் வந்து குடிக்கும் இல்லையா? குடிக்கும் போது எதை பார்க்கும்? கண்ணு மூடாது ஆடு, எப்பவுமே கண்ணை திறந்துங்கன்னே தண்ணி குடிக்கும். சரியா? இது குடிக்கும் போது நல்லா கவனிங்க, இப்படி குடிக்கும் போது எதை பார்க்கும்? கீழே தான் பார்க்கும். கீழே என்ன இருக்கும்? வேற அந்த தொட்டியோடைய அந்த அடிப்பகுதி தான் தெரியும். அப்படி தெரியாதபடிக்கு இவன் என்ன பண்ணா, இந்த வரி வரியா புள்ளி புள்ளியா இருக்கிற ஒரு பிக்சரை ஆடு முன்னாடி போட்டான். ஓகேவா? ஆடு வந்து தண்ணி குடிக்குது. தண்ணி குடிக்கும் போது ஆடுகள் மேட் பண்ணும்போது குழந்தை பிறகு இல்லையா? மேட் பண்ணும்போது இத பார்த்துக்கிட்டே மேட் பண்ணும் போல. சரியா? என்ன நடக்குது? ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளி உள்ளதும் வரிகள் உள்ளதுமான குட்டிகளை போட்டது. எப்படி? இந்த அம்மா அப்பா ஆடு வந்து புள்ளி இல்லாதது, வரி இல்லாதது, கலப்பு இல்லாத, இந்த கலப்பு நிகழ்ந்த எல்லா ஆடுகளையும் லாபான் எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டான். அப்போ மத்ததெல்லாம் புள்ளி இல்லாத ஆடுகள், வரி இல்லாத ஆடுகள். ஆனா இந்த ரெண்டுமே மேட் பண்ணி குழந்தை வருவது புள்ளி 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 குழந்தைங்களா? எப்படி? நீ பார்க்கிறதை கர்ப்பம் தெரிப்பாய் மகனே மகனே. நீ எதை பாக்குறியோ அதுதான் குழந்தையா பிறக்கும். இப்போ வாசிங்க, யாக்கோபு, அதே புதிய ஏற்பாடுல ஒரு யாக்கோபு இருக்கு, ஜேம்ஸ் அவர் எழுதுறாரு பாருங்க. யாக்கோபு 1:15 வாசிமா. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். எஸ், உன்னுடைய இச்சை பாவத்தை பிறப்பிக்கும். அது எப்படி போட்டிருக்கு பாருங்க, இச்சையானது கர்ப்பம் தரித்து. It is like a pregnant woman which gives birth to sin, பாவத்து. இந்த இச்சை எப்படி கிரியேட் செய்து? 14வது அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிட்குண்டு சோதிக்கப்படுகிறான். நீ எதெல்லாம் பாக்குறியோ அதெல்லாம் பாவமாய் மாறும், கர்ப்பம் தரித்து பாவமாய் மாறும். மகனே மகளே, பி வெரி வெரி கேர்ஃபுல், பி வெரி வெரி கேர்ஃபுல். நீங்க நல்லதை பாத்தீங்கன்னா நல்ல காரியங்கள் செய்யும், கெட்டதை பாத்தீங்கன்னா கெட்ட காரியங்கள் செய்யும். புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? யாருக்கெல்லாம் புரியல? எல்லாருக்கும் புரிஞ்சு தம்ஸ் அப் கொடுக்குறவங்க ஒரு கேள்வி கேட்போம், புரிஞ்சிச்சா? சரி, கண்களை முடிச்சவங்க. சரி, யாருக்கு புரியல? ஓகே, எல்லாம் ஹேண்ட்ஸ் டவுன். யாருக்கு புரியல? சரி, யாரெல்லாம் சரி உண்மையா சொல்லுங்க. யாரும் வந்து இதுல வந்து நம்ம எல்லாம் ஒரு ஃபெலோஷிப் இல்லையா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள். உண்மையா சொல்லுங்க, இந்த பாயிண்ட் வரைக்கும் நான் இன்னும் சினிமா பாக்குறேன், கொஞ்சம் சினிமாஸ் இருக்கு. லைக் நான் எப்படி சொல்றேன்னா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு சினிமா சீன் வரும்,
அதை வேணும்ட்டே கிளிக் பண்ணி பாப்பீங்க. ஒரு ரியாலிட்டி ஷோடைய ஒரு காமெடி இது வரும், அதை வேணும்ட்டே கிளிக் பண்ணி பாப்பீங்க. அந்த மாதிரி how many of you are there? I'm not going to scold you or I'm not going to offend you or something. உண்மையா கை தூக்குங்க, கர்த்தர் உங்களை அதுல இருந்து வெளியே கொண்டு வந்துருவார். இட்ஸ் ஜஸ்ட் an altar call அப்படி வச்சுக்கோங்க. எனிபடி? இல்ல பரவாயில்ல, லைக் மெனோரா, ஷக்கீனா, மோனா, டேவிட், பூர்ணி, லைக் உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, பட் நீங்க அந்த மாதிரி பாக்குறீங்கன்னா ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல எவ்ரிபடி ஹூ ரைஸ்ட் யுவர் ஹேண்ட்ஸ், see, நீங்க பாக்குறேன் ஆனா கை தூக்கல நானு அப்படின்னு இருந்தீங்கன்னா I cannot do anything about it. God cannot even do anything about it. கர்த்தரால எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா உங்களுக்கு அது பாவம் தெரிஞ்சும் நீங்க அதை செய்றீங்க, அதை ஒப்புக்கொள்ள உங்களுக்கு மனதில்லை. அப்போனா இன்னும் ஒரு கேட்டி கண்டிஷன் இருக்கீங்க. யூ ஹாவ் டு ரிப்பென்ட் ஃப்ரம் யுவர் சின். ஒத்துக்கிட்டவங்கலாம் யூ ஆர் கம்மிங் இன் டு ஒன் பிளேஸ் சேயிங் லார்ட், என் கை இப்போ அந்த கை தூக்குற மாதிரி நான் சொல்றேன், என் கையை தூக்கிட்டேன், நான் பாவம் செய்யறேன், நான் மன்னிங்க, ஐ சரண்டர். சரண்டர்னா என்ன பண்ணும்? கை தூக்கிடும் இல்லையா? போலீஸ் துப்பாக்கி எடுத்துட்டா, கை ஹேண்ட்ஸ் ரைஸ், ஐ சரண்டர்லாம். கைகளை உயர்த்தி கர்த்தரை நோக்கி ஒரு சில நிமிடங்கள், அப்பா நான் பார்க்க முடியாது, யுவர் வீடியோ இஸ் டர்ன்ட் ஆஃப், பட் காட் இஸ் சீயிங், காட் இஸ் சீயிங். கண்களை மூடி உண்மை மனதுடன் you can kneel down or you can stand or you can sit or you can raise your hands. Lord, I surrender everything. என் கண்களை முதலாவது உம்முடைய பலிபீடத்தில் கொடுக்கிறேன் ஐயா. என் காதுகளை முதலாவது உம்முடைய பலிபீடத்துல கொடுக்குறோம். என்னுடைய ஒவ்வொரு உறுப்புகள், என் சரீரத்துல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் தகன பலியாய் நான் கொடுக்கிறேன். வெட்டப்படட்டும், ஒவ்வொன்றும் வெட்டப்படட்டும், ஒவ்வொன்றும் இட் மஸ்ட் பி ஸ்லட்டர்ட். பலிபீடத்துல ஒவ்வொரு அந்த கொழுப்புகள் தகனிக்கப்படும், வெட்டப்படும், அதுக்கப்புறம் அது எரிக்கப்படும். பரிசுத்த ஆவி உங்களை எரிக்க வேண்டாம். அப்பதான் நீங்க நான் அல்ல கிறிஸ்துவே, யூ மஸ்ட் பி க்ரூசிஃபைட். சரண்டர் பண்ணுங்க. லார்ட், ஐ சரண்டர் லார்ட். என்ன நீங்க மாத்திருக்கீங்க, என்கிட்ட நீங்க பேசிருக்கீங்க. எனக்கு அது டெம்டேஷனா இருக்கு, அந்த வீடியோவை பார்க்கணும், அந்த சினிமாவை பார்க்கணும், அந்த வெப் சீரிஸை பார்க்கணும். இத பார்க்கும் போதெல்லாம் மகனே மகளே, நீ பாவத்தை குட்டி மாதிரி போட்டுக்கிட்டே இருக்க. அந்த ஆடு எப்படி குட்டி போட்டுச்சு, புள்ளி உள்ள குட்டி போட்டுச்சு பத்தியா? அதே மாதிரி பாவத்தை குட்டி குட்டியா போட்டிருக்க. ஒரு நாள் நீ திரும்பி பாப்ப, உன்னை சுத்தி பாவம் தான் இருக்கும், பாவ குட்டிகளா இருக்கும். உன் வீடு முழுக்க அசுத்தங்களால் நிரம்பி இருக்கும், அசுத்தங்களால் நிரம்பி இருக்கும். மனம் திரும்ப, மனம் திரும்ப, மனம் திரும்ப, மனம் திரும்ப மாட்டேன், மனம் திரும்ப மாட்டேன். அறிக்கை பண்ணு, அப்பா மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா. நான் வேசி, என் ப்ராடிகல் சன் போய் காசு எடுத்துட்டு போய் வேசிகளோடு தன்னை விற்று போட்டான். ஒரு இடத்துல தகப்பன் சொல்றாரு, அவன் செத்து போய் உயிர் அடைஞ்சு வந்திருக்கான்ப்பா. செத்து போற மரணத்திற்குரிய காரியத்தை அவன் செய்கிறான். பன்றியின் தவிட்ட போய் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க உட்காந்துட்டு. இங்க கர்த்தர் உங்களுக்கு ஜீவ விருட்சத்தை வச்சிருக்காரு. இன்னைக்கு ஜூம் கிளாஸ் 1 hour நீங்க கேக்குறீங்கன்னா, மிச்சம் இருக்கிற மத்த ஆக்டிவா இருக்கிற டைம் எல்லாமே யூ ஆர் கன்சியூமிங் வேர்ல்ட். உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கு. மனம் திரும்புமாள் கர்த்தனோடு கூட பேசுறார். எஸ், உன்னை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் உன் பக்கத்தில் நின்று, மகளே எனக்காக உன்னுடைய இருதயத்தை கொடுப்பாய், மகனே உன் இருதயத்தை எனக்கு தாப்பா, உன் இருதயத்தை தா, அதை நான் சதையுள்ள இருதயமாய் மாற்றித்தரு. உன்னுடைய அழுக்கான இருதயத்தை தா, அதுல நான் பரிசுத்தமாய் மாற்றித்தேன். இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிற கர்த்தருடைய சத்தம் உனக்கு கேட்கவில்லை, கதவை தர மகளே. அதை நான் கிளீன் பண்ணிட்டு கடவுளை கூப்பிடுறேன்னு சொல்லி கொண்டு இருக்கிறேன். யாரோ சொல்றீங்க, நோ, ஐ வில் டீல் எவ்ரிதிங், ஐ வில் ட்ரை டு ஸ்டாப் எவ்ரிதிங் and then I will pray. No, it will not work out. First call upon the name of the Lord. Jesus will come in, he will help you to clean everything and you and Jesus will be dining. அதுதான் Revelation 3:20.
கர்த்தாவே ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானோட அபிஷேகம் நீ ராதா ராபா ரூபா காத்தோ ருமா காத்தா லாபா இயேசு கிறிஸ்துவின் அக்கினி வல்லமையாய் சில பேரை தொடுகிறது. நீப்பா ரபா துருபா லதா நீ மினிக்கா லபா துருபா லக ரபா. இன்றைக்கு தெய்வீக துக்கம் வருகிறது. நீப்பா தோ ரூபா லதா ரக லபா. இருதயத்துல ஒரு தெளிவு ரீக்கே லாரி நாக்கா லபா. எண்ணங்கள் ஒரு தெளிவு ராமா ராகா லாபா. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதா இருப்பதாக ரீத்தெரி நீலு ரூபா லகரபா. இன்றைக்கு ஒரு விடுதலை இயேசு கிறிஸ்து நாமத்தினால உண்டாகட்டும். கைகள் ஆணி கடாவப்பட்ட கைகள் இப்பொழுது உங்களை தொடுகிறது. கட்டப்பட்ட கைகள் கட்டவிழ்க்கப்படுகிறது. கர்த்தருடைய அக்கினி உங்களை நிரப்புகிறது. நீ பா தே ருபா தலா நோ ருபாகா தரபா. இயேசு கிறிஸ்துவின் அக்கினி இப்பொழுது நிழலிடும்படியாக செபிக்கிறேன். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயும் விடுதலை உண்டு. சர்ப்பத்தின் கிரியை, வேசித்தனத்தின் கிரியை, எஸ்ஸபேலின் கிரியை உன்னை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஐ பைண்ட் யூ சேட்டன். ஐ பைண்ட் யூ. அழகழிச்சு வெளியே போ. ரா பா லா கா ரா பா தூ லா பா லீபா ரா மா கா லா பா. உன்னை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டுறேன். கே ராகா லாபா. ஐ பைண்ட் யூ சேட்டன். ஐ பைண்ட் யூ சேட்டன். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ செயலிழந்து போறா. வா லா தா ரா பா கா லாபா. வாலிபர்களை கட்டி வைக்கிற எல்லா வேசித்தனத்தின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் கட்டுகிறேன். இன்றைக்கு ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினால உண்டாகிறதற்காய் நன்றி. மகனே, இன்னைக்கு நீ ஜாயின் பண்ணது இட் இஸ் நாட் a coincidence. God made you to join. God made you to hear. God made you to think. இன்றும் உன் பிடரியை நீ கடினப்படுத்துவாய், ஆனால் சகாயமின்றி சடுதியில் நாசமாய் போவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. மனம் திரும்பு, மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் தொட்டதற்காய் கிருபை செய்கிறேன். ஒவ்வொருத்தருக்காய் தொட்டதற்காய் கர்த்தருடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும்படியாக செபிக்கிறேன். எல்லாவற்றையும் அன்பின் திருக்கல்ல நான் சமர்ப்பிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you. அநேக பேரை விடுதலை பண்ணியிருக்காரு கர்த்தரு. மறுபடியும் கொஞ்ச நாளைக்கு அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க எல்லா ஆப்ஸ். சரியா? வேலை பண்ணுங்க. கர்த்தருடைய வசனத்திற்கு, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள வாங்க. கர்த்தர் வழி நடத்தும். God bless you.